ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நடந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு வழக்கம் போல் கடைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வீட்டில் ரொம்பவே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரியும் ஏதேதோ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரியும் ஒரு மாதிரி கனவு காண்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜு வந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை? ராஜே, என்னால் முடியல ராஜே, எனக்கு என்னென்னமோ பண்ணுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. மாமா, அத்தை ஏதோ பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா, நீங்கள் உடனே வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேட்கவும், சரி ராஜே நான் வரேன், அத்தையை கொஞ்சம் பார்த்துக்கோ, சரவணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, அத்தை இந்த மாதிரி இருக்கிறதுனால மாமா இன்னும் கிளம்புவாங்க, நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ராஜி, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதியை பார்த்துட்டு சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, கவலைப்படாதீங்க, எதுக்காகமா இப்படியெல்லாம் இருக்கீங்க, நான் நல்லா தாம்மா இருக்கேன், என்னை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். பாண்டியன் இருந்துட்டு, கோமதி என்ன கோமதி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குங்க, எனக்கு என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்குங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நம்ம கோவிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா, நானும் கோவிலுக்கு போகணுன்னு நினச்சேன்ப்பா, நானும் வரேன்ப்பா கோவிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கும் போயிடுறாங்க. கோவிலுக்கு போன உடனே சாமி கும்பிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சித்தர் வராரு. என்னப்பா, வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்படிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டால் நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன சாமி சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு. இது உங்களுக்கு அந்த சாமி கொடுத்துருக்க ஒரு அதாவது சோதனைமா, அந்த சோதனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இதை விட டபுள் மடங்காக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக அந்த கடவுள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத கேட்டால் என்னால் ஏற்றுக்க முடியல, அடி மேலே அடி எங்கள் வீட்டுக்கு விழுந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று, எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிம்மதின்னு ஒன்று வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி அழுதுகிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நல்லவங்களை கடவுளை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷமாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும், கடவுளே இங்கே பாருங்கள் சாமி, என் நெஞ்சில் பாலை வார்த்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி என் மனசை குளிர வச்சுட்டுங்க, இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அதை விட ஒரு கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையால் இனிமேல் என்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், அதாவது என்னோட மனசுக்கு தோணிருச்சு, அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்க சாமி, என்னோட அம்மா இங்கே வரத்துக்கு முன்னாடி ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இருந்தாங்க, இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தையால் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருப்பா, உன்னால தான் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இது எதுவுமே உன்னால் கிடையாது, அது எல்லாமே கடவுள் செயல், உன்னால தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உன் மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், நீ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு, அடுத்து என்ன நடக்கணுமோ அதை மட்டும் யோசிச்சு நீ முன்னுக்கு வர வழியை பாரு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, என்ன சாமி சொல்கிறீங்க, இது என்னால் எதுவும் நடக்கலை இல்லை அப்படின்னு சொல்லவும், இந்த வீட்டில் இருக்கிற யாராலுமே இந்த விஷயம் நடக்கலை, இது எல்லாமே கடவுள் செயல், கடவுள் இதை எல்லாமே நடத்தி வைக்கிறாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் இது நடந்துக்கிட்டு இருக்க எந்த பிரச்சனையும் நினச்சி கவலைப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு, கடவுள் சாமி, அந்த கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லணும், இங்கே பாருங்கள் சாமி, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால என்னோட அம்மா இனிமே பயப்பட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது, அதனால் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி, உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா, நீங்கள் ரொம்ப பட்டுட்ருக்கீங்கன்னா அந்த கடவுளே என்னை நேரில் அனுப்பி வச்சு உங்ககிட்ட கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வர சொன்னார், அதனால் மட்டும்தான் வந்தனே தவிர உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எடுத்துகிட்டு போல வரல, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்காக தோணி எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுனா நான் இங்கே தான் இருப்பேன், நீ அப்புறமா வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்டே, இங்கே பாரு கோமதி, சாமியை சொல்லிடுச்சு, இனிமேல் நீ எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே
சரியாயிடும். அப்பா எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, நான் போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா நானும் கூட வரவா, நீ தனியாக போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குதுடா அப்படின்றாங்க. இல்லைப்பா நான் தனியாக போயிட்டு வந்துடுறேன்ப்பா, பரவாயில்ல போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பின உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு அந்த நகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் கொடுக்கவும், சார் 80 பவுன் நகை கரெக்டாக இருக்குங்களா சார்? இங்கே பாருங்கள் மேடம், அவங்க போட்டது 80 பவுன் நகையா இல்லை தங்கமா கவரிங்கா எதுவுமே பார்க்க கிடையாதுங்க மேடம். அவங்க கொடுத்த நகை இப்படி தான் கொடுத்தாங்க, அதை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ் இருந்துட்டு, என்னப்பா இந்த காலத்தில் இப்படி ஒரு வெகுளியாக இருக்கையே, இப்போது இந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க மனசாட்சிக்கே தெரியும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க பொண்ணை இது வரைக்கும் நாங்கள் கொடுமைப்படுத்தினதே கிடையாது, ஆனால் நாங்கள் கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எங்கள் மேலே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, ஏதோ அது நடக்கணும்னு இருக்குது, நடந்துட்டுருக்கு, அதனால் யாரும் இன்னும் பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியமும் வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பாக்கியம் வந்த உடனே சரவணனை பார்த்துட்டு, மாப்பிள்ளை என்னோட பொண்ணு கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளை, என்னோட பொண்ணு ரொம்ப பாவம், உங்களை நினச்சி தினம் அழுதுகிட்டே இருக்கா, ஒரு வாய் சாப்பிட கூட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் யாரோ நான் யாரோன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் உங்கள் பொண்ணு சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா என்ன, எனக்கு என்ன வேண்டியிருக்கு, நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாமட்டி இருங்க. இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் நகையெல்லாம் அவங்க நகையெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தா சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் போட்ட நகையெல்லாம் இது தானே பாருங்கம்மா, நீங்கள் உங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு அந்த நகையெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்த உடனே மேடம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் என்ன, சரி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது சரவணன் இருந்துட்டு, மேடம் நான் ஏதாச்சும் கையெழுத்து இது போடணுமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் எதுவும் வேண்டாம், நீங்கள் நகையை ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டீங்களே, அதனால் பரவாயில்ல, நீங்கள் போங்க, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், திரும்ப நாளைக்கு வரணும் சார், நாளைக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கையெழுத்து போட்டு போகணும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, மேடம் ஏன் மேலே தானே மேடம் தப்பு இருக்குது, என்ன அதாவது ஏன் மேலே தானே அவங்க கேஸ் கொடுத்துக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன மேடம் பாவம் பண்ணாங்க, அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல மேடம், அவள் தான் மேடம் எனக்கு துரோகம் பண்ணா, இப்போது நான் தான் எல்லா துரோகத்தையும் பண்ண மாதிரி, எதுவுமே எல்லாமே நான் தான் பண்ண மாதிரி, அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி வந்து அவங்கக்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்களே மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, அதாவது போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு உங்களுக்கே தெரியுதில்ல, நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லாத போது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை, நீங்கள் பயப்படாமல் எல்லாத்தையும் இந்த கேஸுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாமல் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கோமதியும் நம்ம பாண்டியனும் வீட்டில் இல்லாததால் நம்ம அதாவது ராஜிக்கிட்ட, ராஜி எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் அவங்க கோயிலுக்கு போனவங்க வரவே இல்லை மாமா, சரி நீங்கள் தான் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ராஜி, நான் போய் அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா நானும் அரசும் சேர்ந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம், நீங்கள் அத்தையும் மாமாவும் மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சக்திவேலும் முத்துவேலும் அந்த நேரம் பார்த்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அவசரமாக வெளியே வரவும், நம்ம சக்திவேல் இருந்துட்டு சரவணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இத்தனை வருஷமாக பகையால் இறந்தவங்க இப்போது நல்லவங்களாக மாறி தன்னை கூப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போகிறாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், மாமான்னு சொன்னதுமே நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் ஒரு மாதிரி அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துறது. இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கையெழுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க, கேஸு எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, கேஸு சீக்கிரமாக முடிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பாவும் அம்மாவும் கோவிலுக்கு போயிருக்காங்களாம், காலையில் போனவங்க இன்னும் வரல, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சக்திவேலும் முத்துவேலும் நாங்களும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி
இவங்க 3 பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன உடனே அங்கே இங்கே தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நான் கோவிலில் தான் இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். ஆனால் நீங்கள் வீட்டில் ஆள் இல்லாதனால நான் இப்போது கோவிலுக்கு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லி வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேலு, சக்திவேலு, சரவணன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க. நம்ம முத்துவேலும் சக்திவேலும் பார்த்த சரவணனும் சரி கோமதியும் சரி ஒரு மாதிரி அதிர்ச்சியில் எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்ற உடனே, அண்ணன் எனக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கோமதி, நடந்ததெல்லாம் நினச்சி எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ படாதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இத்தனை வருஷமாக உங்களை எதிராளியே நான் பார்த்துட்டேன். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இப்போது உங்களை எதிராளியே என்னால் பார்க்க முடியல. நீங்கள் கஷ்டப்படுறதையும் என்னால் பார்க்க முடியல. இத்தனை வருஷமாக உங்களை புரிஞ்சுக்காம இப்போது உங்களை கஷ்டப்படுத்துனது ரொம்ப தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. அதுவும் பழனி உங்ககிட்ட பிரிக்கணும்னு நினச்சது அதை விட பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், அண்ணன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே போதுன்னு, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது முத்துவேலும் சக்திவேலும் நம்ம பழனியோட பாண்டியனோட கையை போய் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே நம்ம பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாரு. இங்கே பாரு பாண்டியா, இத்தனை வருஷமாக உங்ககிட்ட நான் நல்லபடியாக ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. நீ இதை நினச்சி அதாவது இந்த விஷயத்தால் நீ ரொம்ப மனசோடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த விஷயத்தால் நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு புரியுது. அதனால் நீ இதை நினச்சி கஷ்டப்படாத. உனக்கு தோல் அதாவது சாஞ்சிக்க தோல் தேவைப்படுதுன்னா கூட என்னோட தோல்ல சாஞ்சிக்கோ, உனக்கு நான் தட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியனுக்கு அப்படியே மாலை மலையா தண்ணி வருது கண்ணுல. இதை பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இத்தனை வருஷமா நான் ஏங்கிக்கிட்டு இருந்த விஷயம் நடந்திருக்கு. இத்தனை வருஷமா என்னோட அண்ணனுங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி கோமதி, காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியல. இது ராஜையும் அரசியும் வீட்டில் சமைச்சு வச்சுருக்காங்கம்மா. நீங்கள் வாங்க, வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்லாம், நீங்களும் வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இல்லை நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம், நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிடுங்க, காலையிலேருந்து இன்னும் சாப்பிடாமல் இருக்கீங்க, சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா புத்திமதியும் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அரசி இருந்துட்டு, அண்ணி என்ன நீ பண்ணுறது, வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு படிக்கணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு எக்ஸாம் வருது. எப்படி அண்ணி நான் படித்து எக்ஸாம் எல்லாம் எழுதி நான் பாஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசியம்மா, எல்லா பிரச்சனையும் நீ ஓரம் தள்ளி வச்சுட்டு உன்னோட படிப்பை மட்டும் பாரு. நம்ம ஒரு பொட்ட பிள்ளைங்களுக்கு படிப்புன்றது எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமா? இந்த வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உன்னோட படிப்பை மட்டும் விட்டுறாத. நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போ, அப்போ தான் உனக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லவும், அண்ணி நானும் அதுக்கு தான் நீ ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் படிக்கிறதுக்கு எடுத்து வச்சாவே வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் யோசிக்க தோணுது. நான் என்ன தான் பண்ணட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, எங்கள் பாரு அரசி, அது எல்லாத்தையும் தாண்டி நீ படித்து முன்னேறணும், அதுதான் ஒரு பொண்ணுங்களுக்கு சாதனையே தெரியுமா? இவ்வளோ பிரச்சனையிலையும் நீ படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பேர் வாங்கி கொடுக்கணும், அது சரியா அப்படின்னு சொல்லவும், அண்ணி எனக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன அரசியம்மா இதெல்லாம் கேட்கணுமா? கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன், நீ நல்லா படி. நானும் எனக்கும் எக்ஸாமு பக்கத்தில் வந்துருச்சு, நானும் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கணும், நானும் சேர்ந்தே படிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அதாவது சரவணனும் கோமதி பாண்டியன் இவங்க 3 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு, அத்தை ஏன் அத்தை இவ்வளோ லேட் ஆச்சு, நீங்கள் வருவீங்கன்னு வாசலை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் வரவே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. என்ன ராஜி, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லை அத்தை, நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு இருந்தேன், ஏன் அத்தை இவ்வளோ லேட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், எங்கள்
கோவிலில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோமா, ஒரு சாமியாரை பார்த்தோம். அந்த சாமியார் மனசுக்கு திருப்தியாக 4 வார்த்தை பேசினார். அவர் பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா, சரி கோவிலே கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு இருந்தனாரு. 2 பேருக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, சரி நீங்கள் வந்து சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க அத்தை. இன்னும் நீங்கள் மாத்திரையும் போடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, என்னம்மா டைமுக்கு டேப்லெட் போடணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டேப்லெட் போடலன்னா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதாம்மா? ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் தாம்மா சந்தோஷம், நீங்கள் இல்லைன்னா சந்தோஷமே இல்லைம்மா. ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எங்களால் தாங்க முடியாதும்மா, ப்ளீஸ்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரை மட்டும் போட்டுருங்கம்மா அப்படின்னு சரவணன் ஒரு பக்கமும், இங்கே பாருடா சரவணா, உன்னை நினச்சா எனக்கு சோறு கூட தொண்டையில் இறங்க மாட்டேங்குதுடா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுடா. இங்கே பாருமா, அந்த சாமியார் தான் சொன்னார் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் பெரிய சந்தோஷம் நமக்கு வர காத்திருக்குன்னு. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு மட்டும்தான் பார்க்கணுமா. நம்ம கோவப்படாமல் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் வராரு. கதிர் வந்த உடனே, என்னப்பா இன்னைக்கு கடையை திறக்கலையாப்பா? பாண்டியன் வந்துட்டு, இல்லைடா கதிர், நான் போய் கடையை திறந்தேன், ஆனால் கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால் அவளை நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா நான் போய் கடையை திறக்கவா அப்படின்னு சொல்லவும், ட்ராவல்ஸை யாரா பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் கடையை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் வந்துட்டு, டே கதிர் நானும் வரேன்டா வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நீ போய் சாப்பிட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுண்ணே, நான் போயிட்டு கடையை திறந்து கடையை பார்த்துக்கிறேன். இங்கே பாருடா கதிர், நீ மட்டும் கடையை பார்த்துப்ப, ஒரு ஆளெல்லாம் கடையை பார்த்துக்க முடியாதுடா, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நீ இன்னும் சாப்பிட கூட இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன், கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ போய் சாப்பிடுண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு, இல்லைடா எனக்கு டயர்டாக இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சாப்பிட்டு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ராஜி இது சரவணன் அண்ணனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு முதல்ல சாப்பாடு போட்டு வச்சுறாங்க. சரவணன் இருந்துட்டு அப்படியே அவசரமாக 4 வாய் போடுவோம். நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா இந்த மாதிரி அவசரமாக சாப்பிடாதுடா, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போடா, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்றவும், இல்லைம்மா கடை திறந்து ரொம்ப 2-3 நாள் ஆச்சுமா, இப்போது கடையை திறக்கலன்னா எப்படிம்மா, நான் போய் கடையை திறந்துடுறேன், நானும் தம்பியும் போயிட்டு கடையை திறக்கிறோம், அப்பாவை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, அப்படி அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் இருந்தால் தான் அம்மா கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க, நீங்கள் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்கப்பா, அதனால் நீங்கள் வீட்டிலே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு போய் கடையை திறக்கலான்னு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் வீட்டில் இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மயில குடும்பத்தை பார்த்த நம்ம சரவணனும் கதிரும் பயங்கர கோவத்தோட, நம்ம கதிர் வந்துட்டு, நீங்கள் எங்கே வந்தீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு டே கதிர், அவங்க யாரோ என்னமோ, அவங்க எங்கேயாவது வந்துட்டு போகிறாங்க போயின்னு போகிறாங்க, நமக்கு என்னடா, நம்ம வாடா வீட்டுக்கு போகலாம், கடைக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, உங்ககிட்ட பேசலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா என்னை ஏற்றுக்கோங்க மாமா சொல்லவும், இங்கே பாருடி என்னை மாமான்னு மட்டும் கூப்பிடாத, நீ மாமான்னு கூப்பிட்டா என் காதில் ஈயச்ச காத்தி ஊற்றின மாதிரியே இருக்குடி, எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, மாமான்னு மட்டும் கூப்பிடாது என்ன, எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணனும் கதிரும் கத்திக்கிட்டு இருக்கிறது உள்ளே கேட்குது. உள்ளே கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க வெளியே என்ன சரவணனும் கதிரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு சத்தமாக வருது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் இரு கோமதி அப்படின்னு சொல்லி பாண்டியன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே இந்த பாக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கேட்கவும், இந்த பக்கம் நம்ம கோமதிக்கு என்ன இவரும் போயிட்டு சத்தம் போடுறாரு, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பாக்கியம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு கோமதிக்கு ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்துடுது. அப்படி மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜு இருந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, வாங்க அத்தை உட்காருவீங்க, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி உனக்கு என்னாச்சு கோமதி, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்கள இங்கேருந்து போக சொல்லுங்கள், அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்னென்னமோ பண்ணுதுங்க, அவங்கள ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், கோமதி நீ பயப்படாத, நான் போயிட்டு அவங்கள அனுப்பிட்டு வரேன், நீ ராஜி நீ கொஞ்சம்
அத்தையை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தினது போதாதான், இதுக்கு மேலேயும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தலான்னு இருக்கீங்க? அவங்க எல்லாரும் உயிரோடு இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களான்னு பார்க்க வந்தீங்களா? இல்லைன்னா சாகலைன்னா அவங்க மேலே கல்லை தூக்கி போட்டுட்டு அவங்க சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் பயங்கர கோவத்தோடு கேட்கவும், இதை கேட்டு சரவணன் வந்துட்டு, அப்பா அப்படி கேளுங்கப்பா, இவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் இப்படி தான்ப்பா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்க சொத்து எல்லாத்தையும் இந்த வீட்டை அபகரிக்கணும் தான்ப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், மயில் இருந்துட்டு, மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் அப்படி நினச்சி வரல மாமா, உங்ககிட்ட பேசி என்னை எப்படியாவது ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் மாமா வந்தேன். இங்கே பாருடி, நான் தான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக வர அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இப்படியெல்லாம் விடாப்படியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாவம்ல என்னோட பொண்ணு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டும் சாப்பிடாம கொள்ளாமையும் அப்படி இருக்கா. ஏன் மாப்பிள்ள என்னோட பொண்ணை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களோட பொண்ணை நாங்கள் கஷ்டப்பட சொல்லலையே, சாப்பிடாம இருக்க சொல்லலையே. உங்கள் பொண்ணை சாப்பிடாம இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பொறுமையாக பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு டைம் எல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சம்மந்தி, நாங்கள் உங்கள் மேலே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல. இப்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நீங்கள் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்துப்பீங்களே. இப்போது இந்த கேஸ் பிரச்சனையால் நீங்கள் அதை மறந்துட்டு தானே இருக்கீங்க. அதனால தான் மாப்பிள்ள நான் அந்த வேலையை பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. எப்படியாவது என்னோடய பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் மாப்பிள்ள அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஏன் மாப்பிள்ள இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், என்னை மாப்பிள்ளைன்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்கப்பா, இவங்க இப்படியே தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா இவங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கதிரு வாடா, நம்ம கடை திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கதிரை கூப்பிடுவோம். அண்ணன் வாங்கண்ணே, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இவங்க பாட்டுக்கு வேலை இல்லாமல் வந்திருக்காங்க பேசுகிறதுக்கு, நம்மளும் இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நம்ம போகலாம் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. அதாவது வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பாக்கியம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுத்துறது பத்தாதான், மேலும் மேலும் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே பாருங்க, இந்த வீட்டை விட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், வாமா மீனா வா, எங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு போனேன். ஆனால் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாச்சும் நீ பேசியிருந்தா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே என்னோட பொண்ணு ஏற்றிருந்துருப்பாங்களே, நீ சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க மீனா, நீ இவங்க கிட்ட சொல்லு மீனா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? கொஞ்ச நாள் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு தானே சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட நான் ஏதாச்சும் பண்ணணும்னு அதாவது இவங்கக்கிட்ட நான் போயிட்டு ஏதாச்சும் பண்ணணுமா? உங்களுக்கு மனசாட்சிருந்து ஒன்று இல்லவே இல்லையா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட பேசவும், இங்கே பாரு மீனா, என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணணும், உனக்கே தெரியும். உனக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நீங்கள் கேஸ் கொடுப்பீங்கன்னு தெரியுமா? என்ன தெரியும்? இங்கே பாரு மீனா, நீ கேஸ் கொடுக்க சொல்லி தானே நான் கொடுத்தேன், இப்படி அபாடமாக எங்கள் மேலே பழி சொல்கிறியே அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் எப்போ உங்ககிட்ட கேஸ் கொடுக்க சொன்னேன்? அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா, என்ன உங்களுக்கு நீ தான் அவங்கக்கிட்ட கேஸ் கொடுக்க சொல்லிட்டு வந்தியா? இங்கே பாருங்கள், அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதை நம்பிக்கிட்டே என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்கே நானே துரோகம் பண்ணுவோம், ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, நான் நேற்றே உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்டேன். ஆனால் இவங்க இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட, மீனா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா மீனா? இங்கே பாருங்க அத்தை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாத அத்தை, அவங்க நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அத்தை, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, சரவணன் மாமாவை தனி கொடுத்தனும் அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நம்புறீங்களா அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால்
இப்போ செந்திலும் உன்கிட்ட கேட்குறானே, இங்கே பாருங்க அத்தை, அவங்க வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனால் மயிலாக்கா இத்தனை நாளாக நம்ம கூட இருந்தவங்களேன்றதுக்காக தான் ஒரு மனிதாபமான அடிப்படையில் தான் அவங்கள பார்க்க போனேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், கொஞ்ச நாள் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருங்க. அவங்க அவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு மாறி கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கிற நிலைமையும் வரும். நீங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் இருங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்துட்டேன் தவிர இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக கேஸ் கொடுங்கன்னெல்லாம் சொல்லிட்டு வரல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாத. அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? அவங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரங்க, ஃப்ராடுங்கன்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புவோங்கன்னு நீ எப்படி எதிர்பார்த்த? நீ நீ அதெல்லாம் யோசிச்சு நீ கவலைப்படாத. நான் அதை எதுவுமே நம்ப மாட்டேன், சரியா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது பாண்டியன்கிட்ட, ஏங்க மீனா இது யாரையும் நம்ப முடியாதுங்க, அவள் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த விஷயத்த நான் பண்ணலைன்னு உங்களுக்கு எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அத்தை, நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு தான் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிப்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.